கர்நாடகா சிக்மங்களூர் என்ற இடத்துல தேவனுடைய ஊழியத்தை பல ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாஸ்டர் ரெங்கா இதை இணைந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர் 2 டிஸ்ட்ரிக்ட் அவர் தான் பிரஸ்பீட்டர், அந்த அம்மா பிரஸ்பீட்டர் அம்மா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, அவள் சிக்மங்களூர் சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். இவள் இன்னொரு சபையை பார்க்கறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போய் இன்னொரு சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ ஒரு சபையை அங்கே கட்டி பார்த்து கொண்டிருக்காங்க. அங்கே ஒரு 75-80 பேர் வருவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றுமே இல்லாத ஒரு எல்லையிலே போய் அந்த கிராமத்தில் ஆண்டவர் பிள்ளைகளை சந்தித்து ஜெபித்து அந்த மக்களை ஆதாயம் பண்ணி ஏறக்குறைய போன முறையில் அங்கே போயிருந்தோம். நானும் அங்கே போகலை, நம்ம பாஸ்டமாக தான் போனாங்க. அங்கே ஒரு 100 பேருக்கு மேலே அங்கே இதனுடைய பிள்ளைகளை கூடி வர கர்த்தர் உதவி செய்தார். அந்த எல்லையிலே தனியாக ஒரு பொறுப்பெடுத்து செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பல அந்த கர்நாடகா பகுதியிலே பல இடங்களில் பயன்படுத்தி வர தயவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் யாருன்னு நம்முடைய பாஸ்டம்மாவோட தங்கச்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போமாக. கர்த்தரின் வரும்படி கேட்கிறேன். கரத்தடி வாழ்த்து வரவேற்போமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சாயங்கால வேளையில் உங்கள் எல்லாரோடும் கொண்டு வந்து ஆராதிக்கவும், விசேஷமாய் வார்த்தையை உங்களோடு கூட தியானிக்கவும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக முதலாவது அவருக்கு நன்றியை செலுத்தி, மறுபடியும் பாஸ்டர் மனோகருக்கு மற்றும் எங்களுடைய அக்கா சில்வியாவுக்கு நன்றியை தெரிவித்து உங்கள் எல்லாரையும் அன்புடன் வாழ்த்தி நாம் தியானத்திற்கு செல்லுவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அழிவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறி, உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நல்லா தெரியும், பேதுரு எப்பவுமே ரொம்ப பேசுகிறவர்னு நம்ம மத்தியில் அறிமுகமானவர். அவர் சொல்லியிருப்பார், கட்டாயம் அங்கே எழுதியில்லை பைபிளில், ஆனால் கட்டாயம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? எங்களை ஏன் துரிதப்படுத்துகிறீர்? ஒரே போட்டில் தானே வந்தோம், அந்த ஒரே போட்டில் என்ன செய்யலாம், எல்லாருமே சேர்ந்து திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். கட்டாயமாக சொல்லியிருப்பார். அவர் எப்போவுமே முந்தி பேசுகிறவர். அதனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் துரிதப்படுத்தினார். ரொம்ப நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறது, தேவன் துரிதப்படுத்தினார். எப்பொழுதுமே தேவன் யாரையும் பலவந்தம் செய்கிறவர் அல்ல. யாரையும் கூட அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் செய்ய மாட்டார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறது தான் இருக்குது. ஆனால் பலாத்காரிகள், கன்னடாவில் சொல்கிறோனோ தெரியலையே, பலாத்காரிகள் அதை சுதந்திரித்து கொள்ளுகிறார்கள். பலவந்தர்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுகிறார்கள். ஆமென். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள பலவந்தம் பண்ணுறாரு. எதனாலன்னா, இங்கே ஒரு சின்ன ட்ராமா நடந்திருக்கும். அங்கே என்னென்னா, இவர் போக மாட்டேன்பார், அவர் போங்கன்னாரு. அதனால ஆண்டவர் என்ன பார்த்தாரு, இவன் பேதுரு ரொம்ப அடாபிடித்தனம் பண்ணுவான், என்னம்மா அது சொல்லி இவனை அனுப்பணுமேன்னு அவர் என்ன பண்ணார், வேகமாக விரட்டி அடிக்க பார்த்தாரு. ஆனால் பேதுருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா பேதுருக்கு தெரியும் அங்கே எதிர்காற்றா வேற இருக்குது. இதுக்கு முன்னால் ஒரு தடவை பிரயாணம் பண்ணேன் கடலில், இவர் படுத்து தூங்கிவிட்டார். அன்னைக்கு பார்த்தா இதே மாதிரி கடல் அலை வந்துச்சு. அன்னைக்கு பார்த்தா எழுப்பிட்டோம், எப்படியோ பிழைச்சிக்கிட்டோம். இப்போ காற்றுப்படி எதிராக இருக்குது, ஆனால் இவர் வரமாட்டேங்கிறாரு, இனியை சரியாக மாட்டி விடுறாரு, எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் ஆண்டவர் விடலை. இல்லைப்பா, நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னால் அனுப்பி வச்சார். எதனால் அனுப்பி வச்சாருன்னா, இங்கே யோவானில் அது நல்லா எழுதப்பட்டிருக்கிறது. யோவான்
யோவான் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு 15. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மனையின் மேல் ஏறினார். எதுக்குன்னா, இவங்களோட போனால் போட்டில் அவங்கெல்லாம் சாப்பிட்டு போனாங்களே, மீன் ரொட்டி எல்லாம் வயிறெல்லாம் நிறைஞ்சு இவரை என்ன பண்ணிடுவாங்க, ராஜாவா. அவர் முதல் தடவை வரும்பொழுது ராஜாவா வரலை, அவர் பலியாடாக தான் வந்தார். அதனால் அவர் பலியாடாக வந்ததுனால அவர் ராஜா ஆகும் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள அவர் விரும்பாததுனால அவர் என்ன பண்ணார், தப்பிச்சுக்கிடுறதுக்காக இவங்களை அனுப்பிட்டு தனியாக மலை மேலே அங்கே இருந்துட்டார். அங்கே இருந்தாலும் கூட என்ன நடந்ததுன்னா, சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையில் தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய், இது மார்க்கில் வருது 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. பார்த்தீங்களா, அவர் அங்கே இருந்தாலும் அவர் கண்டு கொண்டே இருக்கிற தேவன். ஆமென். நம்ம நினைக்கிறோம் அவர் ஒளிஞ்சிருக்காரு, அவருக்கு தெரியல, நம்மளை மாத்திரம் இந்த இடுக்கமான பாதையில் கஷ்டத்தில் எதிர்காற்றுக்குள்ளே தள்ளுறாருன்னு நம்ம நினைக்கிறோம். நான் நினச்சிருக்கேன், நீங்கள் நினச்சிங்களோ என்னமோ தெரில. நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ரொம்ப விளையாடுறாரு அவர் என்கிட்ட, பயங்கரமாக ஆட்டம்லாம் காட்டுறாரு, எனக்கு என்னன்னே புரிய மாட்டேக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அப்படிலாம் பண்ணுவார், ரொம்ப பண்ணுவார் அவர். அப்போ இங்கே கூட அதை தான் நடக்குது. என்னென்னா, அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து, வெறும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறவரில் கடந்து வருகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. எதிர்காற்று, இன்னைக்கு என்னை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் யாராவும் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான எதிர்காற்றாக இருக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லாத, யாருக்குமே எதிர்காற்று விருப்பம் இல்லை, எதிரான சூழ்நிலைமைகள் விருப்பம் இல்லை, எதிரான எதுவுமே நமக்கு விருப்பம் இல்லை. எல்லாம் நமக்கு சாதகமாக நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம விரும்புகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம நல்ல பிலீவராக இருப்போம், இல்லையா? கொஞ்சம் தடம் புரண்டுட்டுனா நாமளும் தடம் என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் புரண்டுருவோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரு நல்ல பாடத்தை நான் கற்றுக்கொள்ளல விரும்பினேன். இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல அருமையான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். எப்படின்னா, அவருக்கு பலியாடுன்னு தெரியும், இப்போ ராஜா ஆக முடியாதுங்கிறதும் அவருக்கு தெரியும். இல்லாமல் இல்லை, அவருக்கு தெரியும் இவங்க பிடிச்சிட்டு போய் ராஜா ஆக்குனாலும் ராஜா ஆக முடியாது. ஏன்னா அப்பா சொல்லியிருக்காரு, இப்போ நீ பலியாடு தான், இந்த முறை நீ யார் தான், பலியாடு தான். அதனால் இவர் பலியாடாக தான் வாழ்ந்தாரே ஒழிய அவர் ராஜஸ்தானத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே அவங்களுடைய மத்தியத்தில் வந்தார். வந்துட்டு இவங்களை பலம் வந்ததுக்கு காரணமே ஒன்று உண்டு. அது நம்ம இங்கே பார்க்குறோம். என்னென்னா, நமக்கு எப்போவுமே ஆசீர்வாதம்லாம் ரொம்ப நல்லது வேணும். ஆனால் வெறும் ஆசீர்வாதம் நம்மளை உதவாக்கரையாக பண்ணிடும். யாருக்கும் உதவ மாட்டோம். நம்ம ஆசீர்வாதத்தை நாமே அனுபவித்து நம்ம தன்னலவாதிகளாகி நாளைக்கு பரலோகம் போய் கூட சேருவோமோ சேர மாட்டோமோ, அதுவும் சந்தேகம் தான். ஆமென், அல்லேலூயா. அதனால் ஆண்டருக்கு தெரியும், அவரை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறது எல்லாமே எப்படி இருக்கும், நம்ம நன்மைக்கு ஏதோ. இதை நிறைய பேர் டைஜஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். அது எப்படி, எங்கள் அப்பாவை எடுத்துட்டார், அது எப்படி அது எனக்கு நன்மையாக இருக்க முடியும்? ஆமென். நான் சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மாவை அந்த வயசில் எடுத்ததுனால தான் நான் கூட இப்படி ஒரு ஊழியக்காரியாக ஆக முடிந்தது. ஆமென். கொடுத்தவர் அவர் எடுக்கிறார் சில நேரம். ஆனால் நமக்கு அந்த டைமில் தெரியல, இக்கட்டு தான், கஷ்டம்தான், மனவேதனை தான், எதிர்காற்று தான். ஆனால் கூட அதன் மத்தியில் நம்மை உருவாக்கின தேவன். ஆமென். இல்லைன்னா நான் இந்த வில்லேஜுக்கு போய் நான் அந்த வில்லேஜில் பாஷை படித்து, என்னைய மாதிரி எங்கள் வீட்டில் 5 பேரில் பயந்தாங்கள்ளி யாருமே கிடையாது, பெரிய பயந்தாங்கள்ளி. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த அமுல்டின் டப்பாவெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அடுக்கி வச்சுட்டு என்னைய, கேத்ரின் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாம்பாங்க. நான் பயந்து போவேன். அங்கே பின்னால் ஓடி அந்த ஜன்னல் இருக்கிறத தட்டி விட்டுருவாங்க எங்கள் அம்மா. தட்டி விட்டுட்டா நான் ஓவோன்னு ஆவேசம், இவங்க சொன்ன மாதிரி ஆவேசம் தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அலறுவேன். ரொம்ப பயந்த சுபாவம்.
வெளியே தான் கொஞ்சம் இப்படி பேசுவேன், ஆனால் உள்ளத்துக்குள்ளே எனக்கு பயங்கர பயம் உண்டு. எங்கேயும் போக முடியாது. எங்கள் ஹஸ்பண்ட் லேட்டாக வந்துட்டாங்கன்னா, ஐயோ எவனோ பிடிச்சிட்டு போயிட்டானோ, கொண்டுட்டானோ, குத்திட்டானோ, இதே நினைவு தான் வரும் எனக்கு. அவர் வரும் வரைக்கும் தாழ்மையாக இருப்பேன். அவர் வந்த உடனே இப்படி லேட்டாக வந்தால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் தெரியுமா. அல்லேலூயா. வரும் வரைக்கும் சொல்லுவேன், ஆண்டவரே பத்திரமா கூட்டாங்கப்பா, பத்திரமா கூட்டாங்கப்பா, அவர் முகத்தை பார்க்கணும்ப்பா, நான் அப்பா என்னமோ ஆயிடக்கூடாதுப்பாமே. ஆனால் அவரை பார்த்த உடனே இங்கே என்ன வேதாளம் பாதாளம் முருங்கை மரத்தில் ஏறிடும். அல்லேலூயா. பயம், வேற ஒன்றும் இல்லை, பயம். என்னமோ ஆயிருமோ அப்படிங்கிற பயம். இன்னைக்கு மனுஷங்களை பிடிச்சிருக்கிற இந்த பயம்தான் நம்ம தோல்விக்கு முதல் காரணம். நம்ம குறைவல்ல. ஆண்டு நீ நமக்கு அவர் கொடுத்த நீதி நம்ம பண்ணுற நல்ல காரியத்திலேயோ நம்ம பண்ணுகிற கெட்ட காரியத்திலோ நம்ம நீதிமான ஆகலை. கிரியை இல்லாமல் பாவியை நீதிமானாக்குற இடத்தில் வைத்த நம்பிக்கையின் பேரில் அவர் மேலே வச்ச நம்பிக்கையினால் உண்டான நீதியில் தான் நம்ம இன்னைக்கு வாழ்கிறோம். ஆனால் நம்ம நினைப்போம், உபவாசம் பண்ணிட்டோன்னா நல்லா கொடுத்துட்டோன்னா அல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம எதையும் கொடுக்க வேண்டாம், நம்ம எதையும் பண்ண வேண்டாம். நம்ம ஆண்டவருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும். முதல்ல பெஸ்ட் வெர்சன் ஆஃப் ஹியூமன், அதுதான் ஆண்டு கேட்காரு நம்மகிட்ட. ஆனால் நம்ம அது செய்யாமல் வேற என்ன செஞ்சாலும் அவருக்கு அது சந்தோஷம் இல்லை. சரி, இங்கே இந்த அவசரப்படுத்தினதுக்கே காரணம் என்னங்கிறது இங்கே இருக்குது. சரி, இவங்க போயிட்டாங்க வேதாளம் மாதிரி அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவரு சொன்னார், இல்லை நான் தான், பயப்படாதீங்கடா, நான் தான்டா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நீங்கன்னா இனி என்ன பண்ணுங்க, அது மேலே நடந்து வர பண்ணுங்க அப்படின்னாங்க. பேதுரு நடந்தும் போனார். ஆனால் ஆண்டுங்க ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். நான் வாசிக்கிறேன். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே நீ ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். இங்க என்ன இப்போ நடந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில கூட எதிர்காற்று வரும். இந்த எதிர்காற்று எதுக்குன்னா, நம்மளை கொண்டு நம்ம இந்த எதிர்காற்றை பார்த்து பயப்படக்கூடாது. அதுக்கு தான் அங்கே முதல் பாடம் கற்றுக் கொடுத்தார். அவங்கள பயப்படுத்தின அந்த காற்று பேதுருவையும் அவங்க கூட இருந்த எல்லாரையும் கூட பயப்படுத்தின, அவங்களை வேதனைப்படுத்தின, அவங்கள துக்கப்படுத்தின, அவங்கள தாழ்ந்து போகும்படி செஞ்ச, கூனி போகும்படி செஞ்ச அந்த எதிர்காற்று, அந்த அலைகள் இரண்டையுமே ஆண்டவர் என்ன பண்ணாரு, அது மேலே நடந்து வந்து காட்டினார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சொன்னார், உன்னைய கஷ்டப்படுத்துகிறதா இருக்கலாம், உன்னைய துக்கப்படுத்துகிறதா இருக்கலாம், உன்னை பயப்படுத்துகிறதா இருக்கலாம், அது எல்லாமே கூட எங்கே இருக்குது தெரியுமா, என்னுடைய காலின் கீழ் தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம அநேக முறை ஆண்டவர் நம்ம கூட இல்லை, எங்கேயோ ஒழிச்சிட்டு இருக்காரு, மறைஞ்சிருக்கிறாரு அப்படி நம்ம நினைக்கிறோம். அவர் எங்கேயுமே மறைஞ்சிருக்கிறதில்ல. நான் எப்பவும் சொல்லுவேன், சோதனைகளின் நடுவே நமக்கு வழியை உண்டு பண்ணார். ஆனால் நமக்கு கேடு நாட்கள், தீங்கு நாட்கள் இருக்கும். தீங்கு நாட்களில் அவர் சொல்லுவார், நீ போய் கூட மறைஞ்சிக்கோ, மறைவிடங்களில் என்ன பண்ணு, நீ மறைஞ்சிக்கோம்பாரு. ஆனால் சோதனை நாளில் நம்ம தான் என்ன பண்ணணும், நமக்கு வேண்டிய மார்க்கங்களை வச்சிருப்பாரு. தட்டி தடவியானோ அதை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தம். அதனால் அவர் பலவித மார்க்கங்களை, வாசல்களை, வழிகளை நமக்கு சோதனை வழியில் போகும்போது ஒரு மார்க்கம் அல்ல, அநேக மார்க்கங்களை வச்சுருப்பார். ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கலைன்னா நாம் ஆண்டவரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தான்
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். நம்ம நிறைய தடவை, இப்போ என் பையன் எனக்கு நல்ல இது வாங்கி கொடுத்தான், என்னது மொபைல். எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் பண்ண வரும், ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற ஃபோனை எனக்கு பண்ணவே தெரியலை. அல்லேலூயா. அவன் சொல்லுவான், அதில் தான் நிறைய இருக்குது மம்மி, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் படிங்க மம்மின்னு சொல்லுவான். ஆனால் எனக்கு அது பிரயோஜனப்படுத்த முடியலை. நான் அதனுடைய உபயோகங்களை என்னால் என்ன செய்ய முடியல. அது தப்பா அல்ல என்னுடைய தப்பா? என்னுடைய தப்பு தானே, நான் படிக்கணும். ஆமென். அதனால் நம்ம கூட ஆண்டவரை எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லலை. நம்ம எல்லாம் ரொம்ப பெரிய தப்பை பண்ணுறோம். நிறைய வாட்டி தாங்க ஆண்டவரேன்னு கேட்குறோம். ஜபமே எல்லாத்துக்கும் ஆன்சர்னா, கண்ணுக்கு மாத்திரம் ஒரு டாக்டரான், காதுக்கு மாத்திரம் ஒரு டாக்டரான், காலுக்கு இன்னொரு டாக்டரான். என்ன அப்படி தானே போகிறீங்க நீங்கள்? கண்ணில் ப்ராப்ளம்னா கால் டாக்டர்கிட்ட போகிறீங்களா? போக மாட்டீங்க தானே? அது எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டாக்டர் வேணுமா? ஆனால் சர்ச்சுக்கு மாத்திரம் வந்தால் ஒரே டாக்டரான். அந்த ஒரே டாக்டரு வெறும் ஜபம் பண்ணலாம், ஜபிக்கணும், கட்டாயமாக ஜபிக்கணும். ஆனால் அதில் நம்ம ஞானம் இல்லாமல் ஜபிச்சுட்டே இருந்தோன்னா அப்புறம் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சேன், நான் கொடுத்தேன், சபைக்கு இவ்வளோ நாள் போனேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நமக்கு ஞானம் வேணும். ஞானம்னா அறிவு, இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை நாம் எப்போ அப்ளை பண்ணுறோமோ அப்போ நமக்கு ஜெயம், விடுதலை, சுகம். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனே இல்லைன்னா, அந்த அறிவே இல்லைன்னா ஞானம் எங்கேருந்து வரும்? ஞானம் கிடைக்காது. ஞானம் இல்லாமல் நம்ம இருந்துருவோம். அதனால் அறிவை சம்பாதிக்கணும். நம்ம அறிவை அடையணும். பாருங்கள், இப்போது இவங்க அவரை இன்னார் என்று அறிந்து, இப்போ நம்ம மூலம்தான் இயேசு இந்த உலகத்தில் அறியப்பட முடியும். எப்படி மக்கதோனியா சபையில் பாருங்கள், அவங்க விசுவாசம் என்ன பண்ணிச்சான்? எங்கெங்கும் துணித்ததான். நாங்கள் அதை குறித்து யாருக்கும் சொல்ல வேண்டியதே இருக்கலையாம். அப்படி தானே இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் படிச்சிருப்பீங்க தானே எல்லாரும். என்ன சொன்னார்? உங்கள் விசுவாசம் எங்கெங்கும் துணிக்குது பவுல் சொல்கிறார். அதனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இயேசு தேவன் என்று இன்னொருவர் அறியும்படி இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம நிஜமான விசுவாசிகள் இல்லை. ஆமென். ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், பால் குடிக்கிற குழந்தையாக இருக்கலாம். நம்ம பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு வரப்போகிறாரு. யாரை கூட்டி சேர்க்க வரப்போகிறாரு? பால் குடிச்சிக்கிட்டு இருக்க குழந்தைய இல்லை, கன்னிகையை சேர்த்துக்கொள்ள தேவன் வருகிறார். ஆமென். புத்தி உள்ள கன்னிகை, அது கூட புத்தி இல்லாத கன்னிகை இல்லை, நம்ம புத்தி உள்ள கன்னிகைகளா இருந்தாதான் இன்னைக்கு நாம் மத்திய ஆகாயத்தில் நம்ம போக முடியும். ஆமென். இல்லைன்னா இங்கே இருந்து கொட்டடிச்சிட்டு ஆன்டி கிரைஸ்ட்டை நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் இது. கட்டாயமாக நான் சொல்கிறேன், நமக்கு இப்போ பணம் சேர்க்கறது, புகழ் பண்ணுறது எதுவுமே தேவையில்லை. இப்போ நமக்கு எமர்ஜென்சியாக வேண்டி இருக்கிறது இன்றைக்கி ராத்திரி கூட வந்துடலாம். அப்படி நெக் மூமெண்ட்டில் இருக்கோம். நம்ம நிறைய சயின்டிஸ்ட்டு, நிறைய ரபிகள், ரட்சிக்கப்பட்ட ரபிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதையும் கவனிக்காதீங்க, முதல்ல எதுக்கு ரெடி ஆகுங்க? அவருடைய வருகைக்கு. நம்ம வருகைக்கு போகணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. இயேசு எங்கே வருவார்? மத்திய ஆகாயத்துக்கு தான் வருவார், பூமிக்கு வரமாட்டார். அப்போ நீங்கள் மத்திய ஆகாயத்துக்கு என்னைக்காவது போயிருக்கீங்களா? போகலை. போகணும். ஆண்டவர் பிலாத்து கேட்கும்போது சொன்னார், இது முதல் கொண்டு வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் மேகங்கள் மேல் வருகிறதையும் காண்பீர்கள். இது முதல் கொண்டு. பார்த்தோமா? இதெல்லாம் நமக்கு சொல்லியே கொடுக்கல. நமக்கு இந்த உச் கிராஃப்ட்ஸ் இருக்காங்கல்ல, உச் கிராஃப்ட் யார்? மாட்ட மந்திரம் பண்ணுறவங்க, பில்லி சூனியம் பண்ணுறவங்க. அவங்க பாருங்கள், பன்னி ரத்தம், கோழி ரத்தம், ஆடு ரத்தம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூமியில் அந்த ரத்தத்தை சிந்துறாங்க. ஆனால் அவங்க எங்கே பிறந்துடுறாங்க?
மேலே போயிடுறாங்க, ஆவி மண்டலத்துக்கு போகிறாங்க. அங்கே இருந்து தான் ஒருவரை என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இந்த பூ மண்டலம் இது ஃபிசிக்கல் ரியலம். இந்த ரியலமில் நமக்கு ஒன்றுமே இல்லை, சூனியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த சோல் இருக்குது பாருங்கள், சோல் இந்த ஆவி மண்டலம் வரைக்கும் போக முடியும். எல்லா இந்துஸ் கூட போகிறாங்க, முஸ்லீம்ஸ் போகிறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க போகிறாங்க, அந்த வித்தையை கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க. இது நிஜம். நம்ம தான் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம சும்மா ஆகிட்டோம் சபை. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் அந்த எல்கைகளுக்கு நம்ம போகிறவங்களா. பாட்டு மாட்டம் பாடுவோம், ரெக்கை இல்லாமல் நான் என்னது பறப்பேனா, ரெக்கை இல்லாமல் நான் பறப்பேன், குறைவு இல்லாமல் அவர் சமூகத்தில் வாழ்வேன்னு ஒரு பாட்டு உண்டு தானே, பாட மாட்டிங்களோ? அப்படிலாம் பாடலாம் செய்கிறோம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நமக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். இன்னைக்கு இந்த நாட்களுக்கு வருகைக்கு முன்பு இது பொய் அல்ல, பித்தலாட்டம் அல்ல, இது வஞ்சக ஆவியும் அல்ல, இது நிஜமான உபதேசம். இதை எப்படி நம்ம அடைய முடியும்னா, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நம்மளை கூட அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோடு எழுப்பப்பட்டோம், அப்புறமா அவரோடு கூட நீங்கள் பாடுங்க. அப்போ எபேசியர் 1 உங்களுக்கு தெரியலையே, எனக்கு கன்னடலெல்லாம் வருது வசனம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவரோடு பாஸ்டர் சொல்லிட்டாங்க, அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். இப்போ அவர் பாதத்துக்கு கீழே என்னெல்லாம் இருக்கு? அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாமே எங்கே தான் இருக்கு? அவருடைய பாதத்துக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? அவர் கூட உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ அதிகாரம், துரைத்தனெல்லாம் எங்கே இருக்கணும்? இருக்கா இல்லையா? இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் இந்த அதிகாரத்தை, துரைத்தனத்தெல்லாம் தலைமையில் தூக்கி வச்சுட்டு, பாஸ்டர் என்ன பண்ண, பாஸ்டர் கொஞ்சம் ஜோமனை வாரீங்களா, அதுக்கு ஜெபிக்கிறீங்களா, இது பண்ணுறீங்களா? காலை கீழே இருக்கிறத காலை கீழே போட்டு என்ன பண்ணணும்? அதிகாரம் கொடுத்தார். சகல வல்லமையையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை யாரு கொடுத்தார்? உலகக்காரனுக்கு கொடுத்தாரா? நமக்கு கொடுத்தாரு. இப்போ நம்ம அதை எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறதா முக்கியம். அல்லேலூயா, கட்டாயமா. அதனால் நாம் தேவனோடு கூட ஆவியில், ஆவி சோல் கூட ஸ்பிரிட் தான், அது ஒரு ஸ்பிரிட் மாதிரி. ஆனால் ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சுருது சோல் மண்டலத்தில் அல்ல, என்ன சொல்லணும், ஆவி மண்டலத்தில் அல்ல. இந்த பூயுகம் தாட்டினக்கு அப்புறம் தான் அந்த ஆவி மண்டலம் இருக்குது. அந்த ஆவி மண்டலம் தாட்டின அப்புறம் என்ன இருக்குது தெரியுமா? தெரியாதா? பரலோகம் இருக்கு. என்ன இருக்கு? நம்மளை எங்க உட்கார வச்சிருக்காரு? பரலோகத்தில் அவரோடு கூட உன்னதங்களில் நம்மை உட்கார பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ போய் ஜெபம் பண்ணுவீங்களே, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், அங்கே வரணும், அங்கே வரணும், அங்கே வரணும். ஜெபம் நல்லது, ஆனால் நீங்கள் நம்பணும் இதெல்லாம் நடந்துட்டு இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுத்ததை போய் உங்கள் தழும்புகளால் குணமாவீங்கன்னு இருக்கா? அல்ல நான் குணப்படுத்துகிறேன்னு இருக்கா? குணமானீர்கள். நம்ம எல்லாம் சுகம் வேகமாக ஆகாமல் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் நம்ம. அல்லேலூயா. நமக்கு யாரும் மாட்டம் மந்திரம்லாம் வச்சாலாம் ஒன்றும் நம்மளை தாக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் பயப்படுறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா, ஐயோ அவங்க மந்திரம் வச்சிட்டாங்க, அவங்க பில்லி சூனியம் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம சரீரத்துக்குள்ளே 50 ட்ரில்லியன், மோர் தென் 50 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸ் எல்லாமே இந்த அதிர்வெண்களை உண்டாக்குகிற செல்கள் இருக்குது. நம்ம உணர்வுகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நமக்கு நடந்த சம்பவங்கள், இவைகள் எல்லாம் நமக்குள்ள ஒரு அதிர்வெண்களை உண்டாக்குகிறது. இப்போ ஒரு குளத்தில் அல்ல ஒரு பக்கெட்டில் தண்ணி இருந்தால் நம்ம போட்டோன்னா அது என்ன ஆகும்? சுற்றிலும் இப்படி ரிங் ரிங் ரிங்காக வரும் இல்லையா? அதே மாதிரி இந்த அதிர்வெண்கள் நம்மளிருந்து எப்படி ரிங் 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 ஆயிட்டுருக்கு. அறிவில்லை நமக்கு. இது அறிஞ்ச அப்புறம் நான் என் ஊழியத்தில் நிறைய அற்புதங்களை காண தேவன் எனக்கு உதவி செய்தார்.
அல்லேலூயா. ஏன்னா நான் என் உணர்வு இங்கே இருக்கா கேட்டு பாருங்க. நான் பொய் சொல்கிறேன்னா இங்கே ஒருத்தி அனுப்பி வச்சிருக்கேன். அல்லேலூயா. எவ்ரி டைம் காட் டு மிராக்கிள். எதுக்கு செய்வார்? நான் ரொம்ப நல்ல வாங்குறதுனால செய்ய மாட்டார். எனக்கு என் மேலே ஒரு ஸ்பெஷல்னு தெரியல. அவர் பார்ப்பார், இந்த அறிவு எனக்கு இருந்துச்சு, இந்த அறிவு கனெக்ட் ஆச்சு. அல்லேலூயா. அப்போ தான் அற்புதம் நடக்க முடியும். ஆமென். நம்ம இந்த கோஹரண்ட் ஹார்ட் இங்கே ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நமக்கு இங்கே அவ்வளோ விவரமாக சில விஷயங்கள் இல்லை. அதனால் கோஹரண்ட் ஹார்ட் அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, முதல்ல தகவல் எங்கே வருது? சரி, நீங்கள் படித்தவங்க இருப்பீங்களா? தகவல் எங்கே வருது உங்களுக்கு? மூளைக்கு இல்லையா? இல்லை, பைபிள் சொல்லுது தகவல் முதல்ல நம்மளுடைய ஆவிக்கு. ஆவியை தான் இருதயம்னு சொல்கிறோம். அங்கே ஒரு நரம்பு மண்டலம் இருக்குது. யாரையாவது டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருதயத்தில் ஒரு நரம்பு மண்டலம் இருக்குது. ஹல்லேலூயா. இங்கேயும் நரம்பு மண்டலம் இருக்குது. ஆனால் இங்கே நியூஸ் வந்த உடனே இந்த நியூஸை இது எங்கே அனுப்புது? இந்த நரம்பு மண்டலத்துக்கு அனுப்புது. இங்கே வந்த உடனே இது சரீரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம அனுதின ஜீவியத்தில் நடக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு எதிராக என்னமாவது வந்தால் பயப்படுறோம். அப்போ அந்த பயத்தின் அதிர்வெண்கள், அந்த பயத்து ஆண்டவர் சொன்னார் பாருங்க, பயத்தினால் மரண பயத்தால் இருந்தவங்களெல்லாம் அவர் விடுவிச்சிட்டார். அந்த விடுதலையை நம்ம அனுபவிக்க முடியல. காரணம் அந்த அதிர்வெண்கள் அந்த அதற்குரிய பிரதிகூலங்களை நமக்கு கொண்டு வருகிறது. யாரும் இல்லை, நாம தான் அதை இன்வைட் பண்ணுறோம், நாம தான் அதை சுதந்திரித்து கொள்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் யோசுவாக்கு, என்ன யோசுவா, உனக்கு தான் கானான் தேசத்தை கொடுத்துட்டேனே, முதல்ல போ, அசதியாக இருக்காத, எழும்பி போ, என்ன பண்ணு, சுதந்திரித்துக்கொள் என்று சொன்னார். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கலாமா யாராவது? எனக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன சொல்லுது? கடைசியாக சகோதரரே, யாராவது எடுத்தீங்களா? கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆனா நீங்க சிந்திக்கிறது நாளைக்கு கடன் கட்டணுமே, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே, ஐயே அவங்க வந்தால் அதை கேட்பாங்களே, அவங்க வந்தால் இதை செய்வாங்களே, அவங்க அப்படி சொன்னாங்களே, அப்படி தானே நினைக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்? நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் தூக்கி பின்னால் போடணும். உங்களை பாரப்படுத்துகிற பாரம், என்னது பாவம் எல்லாத்தையும் என்ன சொன்னார்? தூக்கி. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கி தொலையில் வச்சுட்டு வருவோம். அப்படித்தானே செய்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்க. நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கேன். இந்த கோஹரண்ட் ஹார்ட் தான் ஆண்டு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. கோஹரண்ட் ஹார்ட்னா உங்களுக்கு புரியுதா? இந்த ஹிருதயமும் இந்த 2 நரம்பு மண்டலம் சொன்னேங்களா, இது ரெண்டும் ஒன்றாகணும். இதை தான் ஆண்டு சொன்னார் முழு இருதயத்தோடு. எலியா ஜெபிக்கும் போது எப்படி ஜெபித்தாரு? அந்த மாதிரி ஹிருதயத்தை கொண்டு வந்து அவங்கெல்லாம் ஜெபிச்சாங்க. மழை வான்னாங்க, வந்துச்சு, மழை போனாங்க, போச்சு. நிஜமாக நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஜாவுகளுக்கு போன புதுசில் எனக்கு தண்ணி எடுக்கணுன்னா ரொம்ப தூரம் போகணும். அந்த ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் குடம் வச்செல்லாம் எடுத்துருக்கேன். ஆனால் அங்கே போனப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனாலும் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஊழியத்துக்கு போயிருக்கீங்களா, ஒரு சந்தோஷம் எனக்கு. பரவாயில்ல அப்படின்ட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன். ஒரு சிஸ்டர் என்னையை பார்த்து வேத்து விறுவிறுத்து இப்படி வர்றதை பார்த்து அவங்க வருத்தப்படுவாங்க. என்ன சிஸ்டர், அப்போ எங்கள் இடத்துல போர்வெல் வேற போட்டிருக்கல. அப்போ நான் எனக்கும் கொஞ்சம் 2 நாள் போனேன். அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியல. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை தானே, அப்போ இன்றைக்கி என்ன வரணும்? மழை வரணும். எலியா மாத்திரம் உங்கள் பிள்ளையா? நீங்கள் பட்சபாதம் இல்லாதவங்க தானே, என்னது வேறுபாட்டின் எந்த அடையாளம் கூட இல்லை, சூச்சனை கூட இல்லைன்னு தானே வசனம் சொல்லுது. எனக்கு இன்றைக்கி மழை வேணும்.
நிஜமாக சொல்கிறேன், ஒரு 2 வருஷம் எங்கள் போர்வெல் போடுற ஒரேக்கோ நான் ஜாவுகள் போனேன்னா மழை வரும். எங்கள் விசுவாசிகள்லாம் சிஸ்டர் வந்துட்டாங்கம்மாங்க. அல்லேலூயா. நான் நல்லா ஃபஸ்ட்டு மழையை விட்டுருவேன். 2வது 3வது மழையை என்ன பண்ணுவேன், ட்ரம்மெல்லாம் நிரப்பி வச்சுக்கிடுவேன். அல்லேலூயா. லாஸ்ட்டில் வர்ற நல்ல தண்ணியை பிடிச்சி சூடு பண்ணி நல்லா குடிப்பேன். எங்கேயுமே நான் தண்ணி எடுக்க போனது கிடையாது. அல்லேலூயா. எப்படி இதெல்லாம்னா நம்மளுடைய மனதை மாற்றணும். நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நம்மளுடைய ஜெபம் அல்ல, அதெல்லாம் வேணும். அப்போ சொல்லிடாதீங்க, பாஸ்டர் தங்கச்சி சிஸ்டர் தங்கச்சி சில்வியா சிஸ்டர் தங்கச்சி வந்திருந்தாங்க, ஜெபலாம் வேண்டாமா? இல்லை இல்லை இல்லை, நான் நல்லா ஜெபிக்கிறவா. கட்டாயமாக சொல்கிறேன், நான் ரொம்ப ஜெபிக்கிறவா, நல்ல ஜெபிக்கிறவா. அல்லேலூயா. ஆனால் நானும் ஜெர்மனி என்ன ஆகிட்டேன், சோர்ந்து போயிட்டேன். என்னடா ஒன்றுமே கதையாக நடக்க மாட்டேங்குது ஜோமுன்னா. அப்போ தான் யோசினா, மேத்மேட்டிக்ஸ் வேறு. நாங்கள் எப்பவும் என்ன பண்ணுவோம், ப்ரூவ் பண்ணுவோம். நாங்கள் எல்லாமே எங்களுக்கு ப்ரூவ் ஆகணும். அல்லேலூயா. அப்போ தான் தேட ஆரம்பித்தேன், நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இது எங்கே என்னமோ இருக்குது. நான் தான் தப்பு பண்ணுறேன், அவர் தப்பு பண்ணலை. அதில் மாத்திரம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அவர் தப்பே பண்ண மாட்டார், அவருக்கு தப்புனாலே என்னன்னு தெரியாது. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்போ என்னமோ இருக்குது, இதை நான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகி 4 முறை டயாலிசிஸ் 1 வாரத்துக்கு. ஆனால் அற்புதமாக பிராண்ட் நியூ கிட்னி தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ ரீசண்டாக நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், 3 months கூட ஆகலை. அந்த வீட்டில் அவங்களுக்கு மாட மந்திரம்லாம் பண்ணி அந்த அம்மா கை ஒரு விரல் கூட அசையாது. ஆனால் நான் போய் ஜெபிச்சுட்டு வந்தோம். நாங்கள் 2 பேரும் போயிட்டு. நான் ஜெபிக்க மாட்டேன், ஏன்னா மார்க்கில் வசனம் என்ன சொல்லுது, என்ன சொல்லுது, வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள், ஜெபிங்கள்னு இருக்கா? இல்லை, நம்ம எல்லாம் கரெக்டாக பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ண மாட்டோம். எங்கள் மேத்ஸ் சொல்லி கொடுக்கும்போது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை கொண்டு போய் ப்ராஃபிட் லாஸில் கொண்டு போட்டால் வருமா? வராதுங்க. நீங்கள் தலைகீழ நின்னாலோ, நீங்கள் மேத்ஸ் டீச்சராக இருந்தாலும் வராது. ஹல்லேலூயா. அது அதுக்குரிய பிரின்சிபல், அது அதுக்கு தான். நீங்கள் கூட இன்னையிலிருந்து நம்ம எல்லாரும் அற்புதங்களை செய்யணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். வெறும் சிலுவை தியானம் பண்ணிட்டு அழுதுட்டு அவருக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அவர் எல்லாம் முடிச்சிட்டார். அவர் இப்போ என்ன எதிர்பார்க்காருன்னா, சிலுவையில் நான் நீ நானனே கேத்ரீன், நான் நீ நானனே, நீ என்னைக்கு நான் ஆவேன், இந்த பூமியில் என்ன என்னைக்கு காட்டுவேன், அதுதான் அவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம அப்படி மூர்க்கமாக இருக்கக்கூடாது. நம்ம மாறணும், நம்முடைய சிந்தனைகள் மாறணும். உங்களுடைய அதிர்வு அலைகள் எப்படி இருக்கணும்? எனக்கு சுகம் ஆயிடுச்சு, நான் இதை தான் டிக்ளேர் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் சர்ச்சில் யார் வந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, இல்லைம்மா பாரு, வாய் திறந்தா இல்லை பிள்ளைன்னு சொல்கிறேன்னா போயிரு, ஆயிட்டுன்னு நம்புறா இருந்தால் இங்கே வா. நாளைக்கு இங்கே வந்தேன், அந்த சர்ச்சுக்கு போனேன், அந்த அம்மாவும் ஜோம்னிச்சு சுகம் ஆகலைன்னு சொல்லிடுவேன், நீ வராமலே போயிரும்பேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் கடினமாக தான் இருப்பேன் நான், வெட்டு 1 துண்டு 2 தான் அங்கெல்லாம். ஹல்லேலூயா. அதனால் எதனாலன்னா, அப்படி கொஞ்சம் லிபரல்ஸ் கொடுத்தா அவங்க மாறவே மாட்டாங்க, அவங்க அப்படியே இருப்பாங்க. எனக்கு பெரிய தலைவலி அப்புறம். அதனால் என்ன பண்ணுவேன், முதல்ல அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். நமக்கு வேண்டிய எல்லா ஆண்டவர் என்ன செஞ்சார், முடிச்சிட்டாரு. அவர் இந்த வேலைக்கு போனால் 100 ரூபா கொடுக்கணும்னா முதல்ல 50 ரூபா கொடுப்பாங்க. நாளைக்கு வாப்பா இன்னொரு 20 ரூபா கொடுக்குறேம்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் வாப்பா இன்னொரு 10 ரூபா கையில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் வாப்பா கொடுக்கேம்பாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? நாங்கள் காஃபி எஸ்டேட்டில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப அனுபவம். அது எங்கள் ஜனங்கள் சொல்லுவாங்க, இத்தனை நாள் வேலை செஞ்சேம்மா துட்டு கொடுக்கலாமாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அவர் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நம்மை நேசித்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தே விட்டார். அப்போ இப்போ நம்ம அவர்கிட்ட வந்த அப்புறம் கொடுக்காம இருப்பாரா? பிடிச்சி வச்சிருக்காரா? உங்கள் ஆசீர்வாதம்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பிரசங்கத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்போம். உங்கள் ஆசீர்வாதம்லாம் எங்கே இருக்குது? ஹார்ட்லையா இருக்குது? உங்களுக்குள்ள. சூப்பர். ஹல்லேலூயா.
உங்கள் ஆவிக்குள் எல்லாம். தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. எப்பொழுது? அன்னையிலிருந்து அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் மறைச்சு வச்சு விட்டார். மறைத்து வைத்து விட்டார், புதைத்து வைத்து விட்டார். அப்படித்தானே படிக்கிறீங்க இல்லையா? அப்ப நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? வெளியரங்கம் ஆயிடுச்சு. அந்த வெளியரங்கமானதை நம்ம சுதந்திரிக்கணும். ஆமென். அசதியா நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயசாலிகளாய். நம்ம ஜெயசாலிகள் தான். நம்ம ஒரு ஓட்டம் முடிச்சிட்டோம் தெரியுமா? இயேசு என்ன சொன்னாரு? முதல்ல அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. எப்போ அடிக்கப்பட்டாரு? உலக தோற்றத்துக்கு. நீங்களும் அவர் கூட அடிக்கப்பட்டீங்க தெரியுமா? ஹல்லேலூயா. அன்னைக்கே அவர் எல்லாம் எழுதிட்டாருங்க. நல்ல வார்த்தைகளை எழுதிட்டாரு. உங்களுக்கு விரோதமா எழுதின சத்ருவின் கட்டளைகளை எல்லாம் குலைத்து ஒன்றுமில்லாமல் சிலுவையில் ஆணி அடைத்து வெளியரங்கமான கோலமாகி நம்ம ஒவ்வொருவரையும் ஜெயசாலிகளாக தான் நிப்பாட்டினாரு. நாம தோல்வி நமக்கு இல்லவே இல்லை. நமக்கு ஜெயம் ஒன்னே தான் உண்டு. அந்த மார்க்கத்தில் நம்ம போகும் பொழுது உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம். நீங்க இதை பார்க்கறதுனால நான் எங்க ஜனங்களுக்கு சொல்லுவேன், எப்ப பாரு கடன் கடன் கடனையே பார்க்காத, கடன் பத்தி என்கிட்ட பேசாதம்பே, ஓம்பாடாக்கும். ஹல்லேலூயா. கடன் 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 இங்க வந்து கடன் கடன் தான் சொல்லக்கூடாது. வியாதி இதெல்லாம் ஆண்டு அழிச்சிட்டாரு. ஜீவனையும் அழியாமையையும் ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் சம்ருதியாகவும் வந்தார். ஏன் உங்கள சம்ருதியாகல? ஜீவன் வந்துருச்சு. சம்ருதி பண்றது உங்க வேலை இல்ல. அவர் ஜீவனை கொடுத்துட்டார். சம்ருதி யார் பண்ணணும்? சம்ருதி பண்ணு சம்ருதி பண்ணு சம்ருதி பண்ணு. நோ நோ நோ. சோம்பேறி தான் உட்காந்து உட்காந்து இப்படி ஜோமனுவாங்க. ஜெபிக்கணும். சோம்பேறி பிரேயர் பார்ட்னராக இருக்காதீங்க, பிரேயர் பர்சனாக இருக்காதீங்க. ஹல்லேலூயா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நெகேமியா சொன்னது போல எழுந்து கட்டுகிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை கட்டணும். உங்களுடைய சீர்குலைக்கப்பட்ட உங்களுடைய உடல் நலன்களை கட்ட வேண்டும். நான் அதுக்காக தான் வந்தேன். என் தங்கச்சிட்ட போய் ஒரு வாரம் ட்ரில் பண்ணிட்டேன். போயிட்டு எடுக்கிறதும் விடுறதும் அவங்களுக்கு விட்டது. அவங்கள ஆண்டு சுகப்படுத்திட்டார். அற்புதங்களை செய்து அற்புதங்களை மேல அற்புதங்களை பண்ணிட்டார். இன்னும் நீ சுதந்திரிக்காம இருந்தன்னா நாளைக்கு நாங்களும் அழமாட்டோம், யாரும் வருத்தப்பட மாட்டோம். நீ எழும்பு, உன் குடும்பத்தை கட்டு. ஒரு வாரம் ட்ரில். இதுக்காக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே வருவேன், இப்படி பேசுவேன் நினைக்கல. ஆனால் எனக்கு கிருபை செஞ்ச தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். ஏசாயா 42:16. அறியாத வழியிலே நடத்தி, அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். 4 விஷயம் நல்லா பாருங்க. அறியாத வழியில் உங்களை நடத்துவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? எதிர்காத்து வந்தா நீங்கள் அறியலைல்ல, அதை எதிர்த்து நிற்கிறீங்க. ஆனால் அவர் அறியாத பாதையில் நடத்தும்போது அவர் மேலே நம்பிக்கை வச்சு, அவர் பள்ளத்தாக்கில் நடக்க சொன்னால் பள்ளத்தாக்கில் நடங்க, சமுத்திரத்தில் நடக்க சொன்னால் சமுத்திரத்தில் நடங்க. ஓ கெம்பு சமுத்திரம் அல்ல, யோர்தான் நதி பிரவாகம் அல்ல, என்ன ஆனாலும் சிங்க கெப்பிக்குள்ள போடா சொன்னாங்களா? போங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? அதுக்கு முன்னாலே தீர்மானம் பண்ணுறீங்க. ஓ அந்த சிங்கலாம் என்னை தின்றோன்னு. அந்த அந்த அதிர்வெண்கள் அதற்குரிய பிரதிபலனை கொண்டு வரும் அதிர்வெண்களை உங்களுக்குள் தருகிறது. அது உங்களுக்கு நடக்குது. எனக்கு நிறைய நேரம் இல்லை, அது பெரிய சாப்டர், ஒரே சின்னதாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் அப்படி இருக்காதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் குணமாயிட்டேன், எனக்கு கடன் இல்லைன்னு சொல்லுங்கள். பொய் அல்ல. நீங்கள் நல்ல ஜெபம்னுங்க, ஆராதிங்க, ஆண்டவருடைய வசனத்தை எடுங்க, வாக்கு தத்தங்களை எடுங்க. நான் எவாஞ்சலினுக்காக அவள் வெள்ளூரில் இந்த என்ன சொன்னாங்க, ஆம்புலன்ஸ் வைக்கோங்க வச்சுக்கோங்க. நாங்கள் எங்கள் அப்பா கேட்டாங்க,
அப்பா இருக்கும்போது தானே அது. அப்பா இருக்கும்போது அப்பா போன அப்புறமா இருக்கும்போது அப்பா கேட்டாங்க ஃபோன் பண்ணிவிட்டு, நீ போவியா இல்லை அவள் செத்தப்புறம் போவியான்னாங்க. யார் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் எனக்கு. நான் ஸ்கூலில் டீச்சர், அப்போ சர்ச்சு, 3 பிள்ளைகள். சரி என்ன பண்ணேன், புறப்பட்டேன். எங்கள் ஐயா பார்த்தாங்க, நீ இங்கே இருந்தால் அழுதுட்டுருப்போம்மா போயிருன்னு அனுப்பிச்சிட்டாங்க. வந்தேன். ஆமாம், டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, சத்து போவான்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், யோபில் ஒரு வசனத்தை நான் பிரயாணத்தில் நான் கேட்டேன். நான் ஊழியம் செய்ய மாட்டேன். பவுல் சொன்னார்ல, அவனையும் சாக கிடந்தது உண்மைதான், அவனுக்கு வியாதி வந்தது உண்மைதான். ஆனால் அவனுக்கும் துக்கம் வந்து எனக்கும் துக்கத்து மேலே துக்கம் வராமல் அவனை காத்தாரு என்னன்னு சொன்னார்ல. நான் கேட்டேன், எனக்கு இந்த பார்சியாலிட்டிலாம் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் ஊழியம் செய்யணும், எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நான் போயிட்டுருக்கேன், என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். சொன்னாங்க, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னது, சரீரம் ஆரோக்கியப்பட்டு வாலிப நாட்களுக்கு திரும்ப பண்ணுவேன் என்று சொன்னார். யோபுல வசனம் இருக்கு. நேரம் இல்லாதனால விட்டுட்டு போகிறேன். நான் போய் சொன்னேன், இவங்கெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க, அழுகிறவங்களாம் போங்கன்னே. இல்லை நான் போகிறேன்னே. அல்லேலூயா. இல்லை நான் போகிறேன், அல்ல நீங்கள்லாம் இருங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தால் நான் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எனக்கு கிடச்சிச்சு, நான் பார்த்துட்டேன். காண்பது வேறு, பார்ப்பது வேறு. அல்லேலூயா. காண்பது என்பது ஒரு ஒரு இந்த இடத்துக்கு கூட்டு போனாங்களாம், செருப்பே இல்லாத ஒரு தீவுக்கு. அங்கே 2 பேரை அனுப்புனாங்களாம். ஒருத்தன் போய் பார்த்தானா, யாருமே செருப்பு போடலையே, உங்களுக்கு எப்படி செருப்பு வியாபாரம் பண்ணுறன்னு ஓடி வந்துட்டானா. இன்னொருத்தன் பார்த்தானா, நல்லா செருப்பு வியாபாரம் பண்ணலான்னு நினச்சானா. அவன் நினைவு தான் அவனை ஜெயமாக நில் பண்ணது. அவன் அங்கே இருந்து எல்லாருக்கும் செருப்பு வாங்கி நல்ல பெரிய கம்பெனிலாம் கட்டினானா. ஹல்லேலூயா. இது காண்பது. இல்லாததை இருப்பதாய் நாம் கற்பனை செய்து பார்த்து நம் பக்கமாக அதை ஈர்த்து கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு அது பொய் அல்ல, ஆண்டவர் அதை பண்ணி நமக்கு எல்லாம் பொக்கிஷமாக வச்சுருக்காரு. அதை எடுத்துக்கொள்ளுவதற்கு சில விதானங்கள் இருக்குது. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதனால் அறியாத வழியில் நடத்தும் போது தைரியமாக போங்க. பயமானா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி போகணுன்னு. அல்லேலூயா. நான் ரொம்ப முரடு இப்போது, அப்போ பயம், இப்போ ரொம்ப முரடாயிட்டேன். அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து இந்த 4 விஷயம் அவர் செய்வார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும். எப்போ தெரியுமா? நீங்கள் அறியாத வழியில் நடக்கும்போது அவர் நடத்துவார், நடக்கணும். அவருக்கு நமக்கு தெரியாத பாறைகளில் அவர் அழைத்து கொண்டு போகும்போது அவர் கூட போகணும். அல்லேலூயா. அவரை சந்தேகிக்கக்கூடாது. அப்போ அவர் என்ன பண்ணுவாரா, முன்னா இருக்கிற இருளை வெளிச்சமாகனா நீங்கள் கிளாரிட்டி ஆயிடும். நான் எத்தனையோ முறை இந்த அனுபவங்களில் நடந்திருக்கேன். அப்போது இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்கி இந்த காரியங்களை விடாமல் செஞ்சு நம்மளை கைவிடாமல் காத்து நடத்துகிற தேவன். கர்த்தர் உங்களை இப்படியே ஆசீர்வதிப்பாராக. எல்லா விஷயங்களும் எல்லாம் உங்கள் கால கீழே இருக்கிறங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. மனுஷன் அல்ல, மனுஷனை நான் சொல்லலை, மனுஷனை நான் எதிர்க்க வேண்டாம், நான் மனுஷனை பற்றி பேசலை. காலு கீழே துளியணும் மிதிக்கணும்னு நான் சொல்லலை. அல்லேலூயா. அந்த ஆவியின்படி அந்த வைராக்கியம், அந்த மனசு, அந்த ஒரு உணர்வு, உள் உணர்வுகளை நீங்கள் வளர்த்து எழுப்பி பாருங்களேன். நம்ம சடலமாக இருக்கக்கூடாது. சடலமாக டெட் பாடி. கரெக்ட் தான். சரி, புரிஞ்சுக்கிட்டீங்க. கர்த்தருக்கு சோதரம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜீவிக்கிறவங்களா இருக்கணும். நமக்குள் இருக்கிறவர் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எந்த சமாதியிலிருந்து கல்லறையிலிருந்து வெளி கொண்டு வரப்பட்டவர். அந்த ஆவிதான் அவரை கொண்டு வந்த இயேசு வந்து மனுஷன்தான் சிலுவையில் அறையப்பட்டார், மனுஷன்தான் செத்தாரு, மனுஷன்தான் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனாரு. அல்லேலூயா. அதனால தான் இப்போ நம்ம அந்த மனுஷனோட சேர்ந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அதனால் நாம் எல்லாரும் கூட கட்டாயமாக எந்த விஷயத்தையும் பார்த்தும் பயப்படக்கூடாது, சந்தேகிக்கக்கூடாது. ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், வசனம் தேடணும். வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, அது நம்மளை பிடிச்சிக்கிடாது, நம்ம வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ள வேண்டும். காட் பிளஸ் யூ ஆல். தேவனுடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் தீவிரப்படுத்தினார். அவர்கள் போவதற்கு பல யோசனைகள் இருந்தாலும், முன்னே நடந்த சம்பவங்களை எல்லாம் மனதில் வைத்து யோசித்தாலும், ஆண்டவர் தீவிரப்படுத்தின நோக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்வதற்கு வழிகளை காட்டுகிற தேவன். வழிகளை காட்டும்போது அவர்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத அறியாத பாதை வழியாய் நடத்தி வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். ஏனென்றால் அவரே வெற்றி சிறந்தவர். சகல அதிகாரங்கள், துரைத்தனங்கள், விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்து எல்லாவற்றையும் குலைத்து அவை எல்லாம் வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே ஆணி எடுத்து வெற்றி சிறந்த வேந்தன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம், அவர் மீது வைத்திருக்கிற அசையாத நம்பிக்கை இல்லை என்று இராமல் இருக்கிறவைகளை போல அதை கண்டு தரிசித்து நாம் ஒவ்வொரு அவருடைய பாதை நடக்கும்போது தேவன் நமக்கு செய்ய வேண்டிய அற்புதமானவர்களை செய்ய வல்லவர். அதுக்கு தான் கொரிந்தியர் சொல்லப்படுது, கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியமா. தேவன் நம் மூலமாய் கிரியை செய்ய வல்லவர். நாம் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம், குடும்பத்திலே பல காரியங்களை எதிர்பார்க்கிறோம். நாம் அதை பெற்றுக்கொள்வோம், ஜெபிக்கிறோம், பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு ஆண்டு சமூகத்தை விட்டு ஜெபித்து எழுந்திருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, பரிசுத்தம் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வார்த்தைகளுக்காக நன்றி. விசுவாசம் நிறைந்த இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்குள் ஆண்டவரே ஆழமாய் வேரூண்டி கட்டப்படுவதாக. இல்லாதவையில் அல்ல ஆண்டவரே, இருக்கிற ஒன்றைத்தான் எங்கள் வாழ்க்கையில் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் காணும்படியான ஸ்லாக்கியம், உம்மோடு கூட நடக்கும்படியான கிருபைகள் எல்லாவற்றையும் தந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வசம் கொடுத்த உடைய ஊழியங்கள், என்னுடைய குடும்பம் எல்லாம் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஊழியர்களை அவருடைய சபையை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. அன்றைக்கு ஜனங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு பயன்படுத்துவீராக. நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.